உள்ளத்தொழில்நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஈரான் வந்து ஒரு கடைசியாக ஒரு கெடு விதிச்சிருக்கு அமெரிக்காவுக்கு. அதை கேட்ட உடனே நடுநடுங்கி போயிட்டாரு ட்ரம்ப்பு. அது என்ன கெடுனா, அமெரிக்காவுடைய 18 நிறுவனங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்த போகிறோம், உஷாராக இருந்துக்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை வந்து ஈரானுடைய அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி சொன்ன உடனே ஆட்டங்கண்டுச்சு அமெரிக்கா. உடனே அவர் வந்து அமெரிக்கா வீரர்களுக்கெல்லாம் ட்ரம்ப் உத்தரவு விடுறாரு, நீங்கள் அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஒடியாந்துருங்க, எப்படியாவது தப்பிச்சு ஒடியாந்துருங்க அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள்கிட்ட கெஞ்சி இந்த போரை எப்படியாச்சும் நிறுத்துங்கப்பா அப்படிங்கிறாரு. அப்போ அந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் சொல்லுது, ஓ ஆட்டத்துக்கெல்லாம் நாங்கள் வர முடியாது ராஜா, யாரை கேட்டு நீ போற ஆரம்பிச்சா? நியாயம் இல்லாமல் வலியொம்பு இழுத்து ஈரானுக்கு வந்து இன்றைக்கி ஈரானை பெரிய மனுஷனாக்கி விட்டுட்டா, உனக்கு நாங்கள் துணை வர முடியாதுன்னு சொல்லி ஐரோப்பிய நாட்டுடைய வெளிவிவகார அமைச்சர் கூட்டத்தில் முடிவெடுத்துட்டாங்க. இந்த அளவுக்கு ஈரானுக்கு ஐரோப்பாவே பயப்படுறதுக்கு என்ன காரணம்? ஆனால் இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அமைதியாக இருக்கின்ற சூழ்நிலையில் எங்கள் மேலே தேவையில்லாத போரை திணிச்சது இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும். எங்களுடைய உச்சபட்ச தலைவர்களை கொன்றது மட்டும் இல்லாமல் எங்கள் நாட்டு பொதுமக்களையும் சிறு குழந்தைகளையும் ஆயிரக்கணக்கில் கொண்டுட்டு எங்கள் நாட்டை சின்ன பின்னமாக்கிட்டு இப்போ திடீர்னு போரை நிறுத்தினா நாங்கள் எப்படி நிறுத்துவோம்? கடைசி ஒரு மனுஷன் இருக்கிற வரைக்கும் இந்த போர் தொடரும். அமெரிக்கா நீ 2 நாளில் போரை முடிச்சிடலாம்னு நினச்சில, முடிஞ்சிச்சா? 30 நாள் தாண்டி நாங்கள் நிற்கிறோம் பாரு முன்னணியில். 1 வருஷம் ஆனாலும் இந்த போரை நாங்கள் நிறுத்த மாட்டோம். எங்கள் நாட்டு தலைவரில் கொண்டில பழிக்கு பழி தீர்ப்போம். எங்கள் பொருளாதாரத்தை நாசப்படுத்தினா அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து நஷ்டஈடு வாங்குவோம். இதுவரைக்கும் இலவசமாக விட்டுக்கிட்டு இருந்த ஆர்மோஸ்டில் வந்து நாங்கள் இனிமேல் டோல் போட்டுருவோம். உன்னை என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லி ஒரு மிரட்டல் விட்ட உடனே கொலை நடிஞ்சு போயிட்டு ஐயோ என்ன பண்ணுறது தடுமாறி புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப்னு சொல்கிறாங்க. இவருடைய புலம்பலை பார்த்து உலகமே இன்றைக்கி கிண்டல் பண்ணுற அளவுக்கு அவர் சூழ்நிலை ஆயிடுச்சு. இவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு ட்ரம்ப் போனதுக்கு என்ன காரணம்? இவ்வளோ பெரிய தைரியமும் வீரமும் ஈரானுக்கு எப்படி வந்துச்சு? உலக நாடுகளே இன்றைக்கி ஈரானை வந்து பார்த்து ஒரு பக்கம் பயப்படுறதுக்கும் அது மேலே மரியாதை செலுத்துறதுக்கும் என்ன காரணங்கிற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அமெரிக்காவில் வாழக்கூடிய பொதுமக்கள் என்ன பண்ணிட்டாங்க, லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கி ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரம்புக்கு எதிராக. ட்ரம்ப் நீ அநியாயம் பண்ணி இந்த நாட்டில் வந்து போரை உருவாக்கிட்டா, அமெரிக்காவுக்கு தேவையில்லாத ஒரு போரை உருவாக்கி இன்றைக்கி வந்து அமெரிக்கா மக்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்குறா. எரிபொருள் கிடைக்கல, உணவுப் பொருள் கிடைக்கல, விலைவாசி ஏறி போச்சு. நம்ம அமெரிக்க வீரர்கள்லாம் தேவையில்லாமல் இங்கே செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இங்கே ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கிறா, நீ பதவி விலகியான்னு சொல்லி லட்சக்கணக்கான அமெரிக்கா மக்கள் ரோட்டில் வந்து போராடுறத பார்த்த உடனே ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, என்ன செய்யறது அவருக்கு ஒன்றுமே புரியலை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஹோர்முஸ் ஜலசந்தியை வந்து ஈரான் வந்து தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருச்சு. உலகத்தில் பல இடங்களில் ஜலசந்திகள் இருக்குது, அது வழியாக கப்பல்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட பல நாடுகள் வந்து அந்த தன் நாட்டு வழியாக போகிற அந்த கப்பல்கள்கிட்ட டோல் வாங்கிட்டு காசு வாங்கி சம்பாரிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த ஈரான் மட்டும்தான் நம்ம யார்கிட்டையும் காசு வாங்க வேணாம், தர்மமாக போட்டுன்னு சொல்லி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. தேவையில்லாமல் ஈரான்கிட்ட வழியொம்பு அமெரிக்காவும் இஸ்ரேலும் போன உடனே அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை வந்து இப்போ வந்து டோல் போட்டுற மாதிரி பிடிச்சிருச்சு ஈரான். அதுவும் இந்த அமெரிக்கா ட்ரம்ப் செஞ்ச மாதிரி சர்வாதிகாரமாக பண்ணலை. ஈரானுடைய பாராளுமன்றத்தை கூட்டி அந்த பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வாங்கிட்டு இனிமேல் அந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை கடக்கணும்னா போகிறவங்க எங்கள்கிட்ட ஈரான்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதில் குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேல் இந்த 2 நாட்டுக்கும் உறவு உள்ள நாடுகளை நாங்கள் உள்ளே விட மாட்டோம். அப்படி நாங்கள் விடுறதா இருந்தால் எங்கள்கிட்ட அனுமதி வாங்கி நாங்கள் சொல்கிற டோல் கட்டணத்தை கட்டிட்டு, அதுவும் அமெரிக்கா டாலராக இருக்கக்கூடாது, சீனாவுடைய யூரோன்ஸ் டாலரை கொடுத்துட்டு தான் உள்ளுக்குள்ளே வரணுங்கிற ஒரு ஆப்பு ஈரான் அடித்த உடனே உலகத்தில் விலைவாசி கடுமையாக ஏறிடுச்சு. உலகமே மிகப்பெரிய நெருக்கடிக்கு உருவாயிருச்சு. எரிபொருள் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, ஏன் உணவுகள் சில நாடுகளில் வந்து காய்கறி உணவுலாம் இல்லை, ஏன்னா இம்போர்ட் வர்றது இல்லாமல் தவிக்கிறாங்க. இவ்வளோ பெரிய மோசமான சூழ்நிலைக்கு உலகத்தை கொண்டாந்து விட்டது இந்த ட்ரம்ப் தாங்கிற கோபம் இன்றைக்கி உலக மக்கள்கிட்ட இருக்குது. நல்ல வேளை இந்தியாவை மட்டும் ஈரான் தண்டிக்காமல் ஒரு 7-8 கப்பல்களை இது வரைக்கும் அனுமதிச்சிருச்சு. அதுக்கு ஈரான் சொன்ன ஒரு கருத்து கூட ரொம்ப ஆச்சரியமாகவும் அழகாகவும் இருந்துச்சு. அப்போ ஈரானுடைய அதிகாரிகள் சொன்னாங்க, நாங்கள் இந்தியாவில் ஆளக்கூடிய மோடிக்காக நாங்கள் இந்த கப்பலையெல்லாம் விடலை, இந்திய மக்கள் நல்லவங்க,
அவங்க ஈரான் மக்கள் மேலே பிரியமும் பாசமும் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஈரான் மக்களும் இந்திய மக்கள் மேலே பிரியம் பாசம் வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நல்ல இந்திய மக்களுக்காகத்தான் நாங்கள் அந்த கப்பல்கள் எல்லாம் அலோவ் பண்ணுறோம் போகிறதுக்கு. அவங்கள்ட்ட நாங்கள் எந்த கட்டணமும் வாங்கலை, ஃப்ரீயாக போங்க, நீங்கள் நம்ம நண்பர்கள் மக்கள் வாழ்கிற நாள்னு சொல்லி அந்த மக்களுக்காக நாங்கள் விடுறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ஓரளவு இன்றைக்கி இந்தியாவில் வந்து மிகப்பெரிய அளவில் தட்டுப்பாடெல்லாம் இல்லை. ஆக எப்படியா இருந்தாலும் அந்த கேஸு அந்த எரிபொருள்னால விலைவாசி சில ஏறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையினால தான் உலகமே இன்றைக்கி என்ன ஆகுது, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு ஐரோப்பிய நாடுகள் உள்ள வெளி உறவுத்துறை அமைச்சர்கள்லாம் ஒன்று கூடி ஒரு கூட்டத்தை கூட்டி இப்போ எப்படியாவது நம்ம இந்த போரை நிறுத்தி ஆகணும், அப்படி நிறுத்த முடியலன்னா என்ன செய்கிறது, இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்கிறதுங்கிற ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூடுறாங்க. அந்த கூட்டத்து முடிவில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, பெரிய பாதிப்பு நாசம் உண்டாயிருச்சு உலகத்துக்கு இந்த அமெரிக்காவும் இஸ்ரேல் பயிலால். அதனால் நம்ம வந்து எப்படியாச்சும் ஈரான்கிட்ட வந்து கெஞ்சி கெதிரி போரை நிறுத்துறது தான் வழிங்கிற முடிவு எடுத்துட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இப்படி அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் ஐரோப்பிய அமைச்சர்கள் கூடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே ஈரானுடைய அமைச்சர் அப்பாஸ் அராக்சி வந்து ஒரு அறிக்கை விடுறாரு. இந்த ஐரோப்பிய நாடுகள் வந்து நீங்கள் வந்து இந்த யுத்தத்தில் கலந்துக்கக்கூடாது, நீங்கள் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒருவேளை இந்த யுத்தத்தில் கலந்துக்கிட்டீங்கன்னா அது மிகப்பெரிய மோசமான விளைவுகளை உங்களுக்கு உண்டாக்கும். நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம், நாங்கள் யாரையும் வழியிக்க போய் சண்டைக்கு வர்ற ஆளும் நாங்கள் இல்லை. எங்கள் மேலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தின பிறகு பதில் நடவடிக்கை தான் நாங்கள் தாக்கிட்டு இருக்கிறோம். அந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தளம் கொடுத்த மத்திய கிழக்கு நாட்டில் உள்ள அரபு நாட்டினுடைய தளங்களை தான் அடிக்கிறோம், மக்களை நாங்கள் அடிக்கலை. அதனால் இப்போ நீங்கள் ட்ரம்ப் கூப்பிட்றாருன்னு அவருக்கு துணை போனீங்கன்னா உங்களையும் போட்டு தாக்கும் அப்படின்னு தெளிவாக ஆர்டர் போட்ட உடனே இந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் கதி கலங்கிட்டு, ஐயோ நாங்கள் ஏப்பா உங்கள்கிட்ட சண்டைக்கு வர்றோம், ட்ரம்ப் தான் அவர் வந்து யோசனை இல்லாமல் முன் யோசனை இல்லாமல் அவர் இஷ்டத்துக்கு செஞ்சிட்டாரு, நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சண்டைக்கும் வரல, அமெரிக்காவுக்கு ஆதரவாகவும் போகல, ஆனால் எப்படியாச்சும் போரை நிறுத்திடுங்க, அமெரிக்காவோட கூட்டுச்சேர நாங்கள் விரும்பலை, ஈரானை தாக்குறதுக்கோ ஹோர்முஸ் ஜலசந்தியை கைப்பிடிக்கிறதுக்கோ நாங்கள் அமெரிக்காவுக்கு துணை போக மாட்டோங்கிறத தெளிவாக அந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் தெரிவிச்சிட்டாங்க. இதை கேட்ட உடனே இன்னும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப்பு. இல்லைனா நம்ம சண்டைக்கு துணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டா அந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் ஈரானுக்கு சப்போர்ட்டாக பேசிட்டாங்களே அப்படின்னு கொதிச்சு போயிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ நான் வந்து நேட்டோ கூட்டமைப்பை விட்டு வெளியே போயிடுவேங்கிறாரு. அப்போ இந்த நேட்டோ அமைப்பில் உள்ள ஆள்லாம் சொல்கிறாங்க, அட போங்க இந்த ஆள் சொல்லுவார் செய்ய மாட்டார், ஆனால் போனால் தேவலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. ரோசக்காரன் சொல்லாமல் போகணும்ல, இவர் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, இவரெல்லாம் போக மாட்டாருங்க, இவர் அநியாயமாக சண்டைக்கு போனால் அதுக்கு நாங்களாக துணைக்கு போக முடியும்னு சொல்லி காரி துப்பாத ஒரு குறையாக ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோ அமைப்புன்னு சொன்ன பிறகு என்ன பண்ணுறது தெரியாமல் இப்போ விழிபதி நிற்கிறாரு ட்ரம்புங்கிறத உலகம் அறிய செய்தி வந்துருச்சு. இந்த போருக்கு முன்னாடி என்ன நிலைமை, 2016 வருஷம் பிப்ரவரி 28 கடைசி பேச்சுவார்த்தை பார்த்து முதல் நாள் என்ன சொல்கிறது, அமெரிக்கா சில டிமாண்ட் வைக்கிது. 2026 பிப்ரவரி 28க்கு முன்னாடி என்னென்ன டிமாண்டு, ஈரான் வந்து அணு ஆயுதங்களை கைவிடணும், யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்தணும், பாலஸ்டிக் ஏவுகணைகளை வந்து ஏவக்கூடிய அந்த தூரத்தை டிஸ்டன்ஸை கட்டுப்படுத்தணும், இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் ஹிஸ்புல்லா போன்ற ஈரான் நட்புக்கரங்களான அமைப்புகளுக்கு ஆயுத உதவிகளோ பொருளாதார உதவிகளோ கொடுக்கக்கூடாது, இப்படி ஏகப்பட்ட டிமாண்டை வச்சுச்சு அமெரிக்கா வந்து ஈரான்கிட்ட. ஈரானை ஒத்துக்கிடுச்சு. ஈரானுடைய நோக்கம் வந்து அணு ஆயுதம் தயாரித்த மக்களை கொல்லணுங்கிறது இல்லை. அந்த நாட்டு தலைவரே சொன்னார், இஸ்லாமிய சட்டப்படி ஒரு மக்களை கொல்றதுக்காக ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, அதனால் நாங்கள் தயாரிக்க மாட்டோம். அணு ஆயுத யுரேனியம் செறிவூட்டல் எதுக்கு நாங்கள் பண்ணுறோம்னா மின்சாரம் போன்ற அந்த உற்பத்திகளுக்கு பயன்படுத்தி தான் செய்கிறோம், மக்களை கொல்றதுக்கு இல்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லி உடன்பாடாக ஒத்து போகிற கட்டத்தில் ஆகா இவன் ஒத்து போயிடுவான் போல இருக்கே, சண்டை வராமல் போயிடும் போல இருக்கே, சண்டை வந்தால் தானே நம்ம ஆயுதம் விற்க முடியுங்கிற நினச்சிக்கிட்டு திடீர்னு வலியவம்பு இழுத்தது இஸ்ரேலும் அமெரிக்காவுமா ஈரானா. அப்படி வலியவம்பு இழுத்து எங்களுடைய நாட்டு உச்சபட்ச தலைவர்களையும் மக்களையும் குழந்தைகளையும் பள்ளிக்கூடத்தில் படிச்சுருந்த பெண்கள் பிள்ளைகளையும் கொன்னுட்டு இப்போ உன்னால் தாக்கு பிடிக்க முடியலை, 2 நாளில் ஈரான் போயிருந்து எதிர்பார்த்தா 1 மாதத்தை தாண்டி நிறுத்து நின்று அடிக்கிறோன்னு தெரிஞ்சோடனே இப்போ வந்து நீ வந்து அப்படி நிறுத்தி இப்படி நிறுத்தி பேசுனா நாங்கள் நிறுத்துவோமா, நிறுத்தவே மாட்டோம்.
பழிக்கு பழி தீர்ப்போம். எங்கள் தலைவரை போட்டு தள்ளினில உங்கள் ஆளை போட்டு தள்ளுவோம். எங்கள் நாட்டை நாசப்படுத்தின உங்கள் நாட்டை நாசப்படுத்துவோம். எங்கள் நாட்டை நாசப்படுத்தினதுக்கெல்லாம் ஈடு உங்கள்கிட்ட வாங்கிக்கிடுவோம். இனிமேல் இது மாதிரி வழிவம்பு உலகத்தில் எங்கேயும் நான் போகமாட்டேன்னு நீ உறுதிமொழி எழுதி உலகத்தில் கொடுக்கணும். இவ்வளோ நாளாக நாங்கள் இலவசமாக விட்டுக்கிட்டு இருந்த ஹார்மோஸ் ஜலசந்தியே நீ சண்டைக்கு வந்தது மூலயமா எங்களுக்கு ஒரு லாபம் கிடச்சிருச்சு. நாங்கள் பாராளுமன்றத்தை கூட்டி இப்போ அனுமதி வாங்கிட்டோம். இனிமேல் அங்கே டோல் போட்டுருவோம், காசு கட்டினா தான் உள்ளே விடுவோம். அதுவும் அமெரிக்கா டாலர் காசில் சைனாவுடைய யுரோனி அந்த காசை வச்சு தான் நாங்கள் விடுவோம், யுவான் காசை வச்சு தான் விடுவோம்னு இப்படி பல கண்டிஷனை போட்டுட்டு அந்த ஈரானுடைய அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் நிச்சயமாக நிறுத்த மாட்டோம். 1 வருஷம் ஆனாலும் நாங்கள் போரை நடத்துறதுக்கான ஆயுதங்களும் பலமும் மன உறுதியும் எங்கள்கிட்ட இருக்குது. கடைசி ஒரு மனிதன் ஈரானில் இருக்கிற வரைக்கும் இந்த போர் நிற்காதுன்ட்டார். இதை கேட்ட உடனே தான் அரண்டு போயிட்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, எப்படியாச்சும் நிறுத்தி இப்போ அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமில, நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம். எப்படி வெற்றி பெற்றுட்டோம்? ஈரானில் உள்ள எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அங்கே ஒன்றும் இல்லை, இனிமேல் போர் போடுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் பாருங்கள் 1 வாரம் 2 வாரத்தில் ஒடியாந்துருவாங்கிறாரு. இப்போ ஈரான் சொல்லுது, ஏன் 1 வாரம் 2 வாரத்தில் ஓடுறா நீ? எல்லாத்தையும் அழிச்சிட்டாண்டா அப்புறம் எப்படி நான் உன்னை போட்டு போட்டுருக்கேன், எப்படி தாக்கிக்கிட்டு இருக்கிறேன்? நீ யார்கிட்டே பேசிட்டேங்கிறியோ, உன்ட்ட யார் பேசுனது? நாங்கள் ஏதாவது போரை நிறுத்திட்டு உன்ட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோமா? ஏயா இப்போ திடீர்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறா? நீ 1 வாரம் 2 வாரத்தில் முடிக்கணுங்கிறீல, 1 வருஷம் ஆனாலும் இந்த போர் முடியாது. உன்னை ஒரு வழி பண்ணிட்டு தான் முடிப்போம். இன்னும் ஒரு எச்சரிக்கை விடுறோம் உனக்கு. இந்த அமெரிக்காவில் உள்ள கிட்டத்தட்ட 18 நிறுவனங்களை நாங்கள் தாக்க போகிறோம். அந்த 18 நிறுவனங்களுடைய தாக்குதல் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தையே சீரழிச்சிரும். அமெரிக்காவில் உள்ள அந்த ஆப்பிள், IBM போன்ற நிறுவனங்கள்லாம் என்ன ஆக போகுது பாரு அப்படிங்கிற ஒரு மிரட்டலை விட்ட உடனே ட்ரம்ப் கதிகலங்கி போயிட்டு, நான் 1 வாரத்தில் 2 வாரத்தில் விட்டுருவோம், எல்லோரும் விடியாந்துருவோம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. நாங்கள் நினச்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாரையும் அடிச்சிட்டோம், ஆட்சி மாற்றத்தையும் உருவாக்கிட்டாங்கிறப்ப சில உலக நாடுகள் எங்கெங்கே ஆட்சி மாற்றத்தை உருவாக்குனீங்கிறப்ப ட்ரம்ப் சொல்கிற பதிலை கேட்ட தான் எல்லோரும் சிரிச்சிட்டு காரி உமிழ்ந்துட்டாங்க. ட்ரம்ப் சொல்கிறாரு, உச்சபட்சத்தில் கொமேனியை கொண்டுட்டோம்ல, அடுத்து அவர் ஆட்சிக்கு வந்துட்டார்ல, ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கிட்டோம்னால, அட போயா நீ கடைசி ஆள் வரைக்கும் போராடுறாங்கிறா, நீ என்ன நீ ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கிற, 1ஆம் நம்பர் கோமாளி ஆகிட்டியன்னு சொல்லி இன்றைக்கி ட்ரம்பை ஒரு அருவருப்பாக உலகமே பார்க்க ஆரம்பித்தோடு மட்டும் இல்லாமல், உலகத்தில் நான் தான் பெரிய ஜாம்பவான், என்கிட்ட தான் படம் இருக்குது, நான் தான் பெரிய கட்ட பஞ்சாயத்தில் சொல்லிகிட்டு இருந்த அமெரிக்காவை பார்த்து இனிமேல் பயப்பட உலகத்தில் எந்த ஒரு சின்ன நாடு கூட கிடையாது. ஆனால் நீதியான முறையில், நேர்மையான முறையில் நாங்கள் போகிற வழியேக்க போக மாட்டோம், வந்த போகிற விட மாட்டோம், கடைசி வரைக்கும் நின்று ஜெயிப்போன்னு சொல்லி தில்லா நிற்கிற ஈரானை பார்த்து இப்போ ரொம்ப பேர் பயப்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நாட்டு மேலே ஒரு மரியாதையும் உருவாயிடுச்சுங்கிற கருத்துக்களை தான் இன்றைக்கி உலகத்தில் பலரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த உள்ளத்தில் உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற உலக நடப்புகள், அரசியல் செய்திகள், நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம உள்ளத்தொழுபடி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும், நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.